குடும்பத்தை பொறுத்தவரை கன்னி அப்படின்னா திட்டமிடுதல் அப்படின்னு அர்த்தம். காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாகவே கன்னி ராசிக்காரர்கள் பிறந்து லக்னத்திற்கு பாதகமான 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் அவங்களுக்கு ஆட்சி உச்ச நிலையில இருக்கும்போது, எப்பயுமே சொல்லுவாங்க பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ருணரோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6, 8, 12 கூடிய கிரகம் ஜோதிடப்படி லக்னத்தின் அடிப்படையில் கெட்டு போகணும். மாறா அந்த கிரகங்கள் ஆட்சி உச்ச வலுவான நிலையில் இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள் தொந்தரவு உருவாகும். அதுல கன்னியை பொறுத்தவரையும் 4, 7 கூடிய குரு பகவான் இவர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுத்துறார். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு லக்னத்திற்கும் குரு பாதகாதிபதியாக வந்தா குடும்பத்துக்குள்ளையும் ஒழுங்க சொல்லி, குடும்பத்துக்குள்ளையும் கடைங்கப்ப வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி, குடும்பத்துக்குள்ளையும் வழி நடத்துறேங்கிற பேர்ல தனக்கு என்ன மனசுல பட்டுச்சோ, அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் சகோதரனா இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற பேர்ல கன்னி ராசிக்காரர்கள் தன்னுடைய பேச்சினால வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு நல்லதை சொல்லி எதிரிகளை சுமந்து கொள்கிறார்கள். ஆக கன்னியை பொறுத்தவரையும் வெளிப்படையான பேச்சு, வெள்ளந்தித்தனமான கருத்துக்கள், உறுதியான கருத்து, அந்த கருத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிறது, அதை வார்த்தை போராக செவ்வாய் சில நேரங்கள்ல மாத்தி விடுவார். கன்னிராசிக்காரர்களுக்கு 3 கூடிய செவ்வாய் அவரே அட்டமாதிபதியாக வர்றதுனால லக்கணத்திற்கும் அவர் பாவியாக இருந்தா அந்த பேச்சு கருத்து அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல பெரிய பிரச்சனையாகி கன்னிராசிக்காரர்கள் ஏண்டா இவனுக்கு போய் புத்தி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் மனசுக்குள்ள நொந்து போகக்கூடிய சூழல்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகும்.